குரங்கு போட்ட தொப்பி. ஒரு ஊர்ல நவீன் என்ற தொப்பி வியாபாரி இருந்தான். அவன் தினமும் பல வண்ண தொப்பிங்களை கூடையில வச்சு ஊர் ஊரா போய் வித்துட்டு இருந்தான். ஒரு நாள் வெயில் அதிகமா இருந்ததால காடு வழியா போன அவன் சோர்ந்து களைப்பா போனான். தொப்பி மூட்டைய கீழே வச்சுட்டு ஒரு மரத்து கீழே தூங்கினான். அவன் தூங்கிட்டு இருந்தப்போ மரத்து மேல இருந்த குரங்குங்க கீழே வந்து அந்த கூடையை திறந்து பார்த்ததுங்க. அதுல அழகான தொப்பிங்களை பார்த்து அதுங்களுக்கு சந்தோஷமா இருந்துச்சு. ஒரு குரங்கு தன் தலையில தொப்பி எடுத்து போட்டுச்சு. அதை பார்த்த மற்ற குரங்குகளும் தொப்பியை எடுத்து தலையில போட்டுக்கிட்டு அங்கும் இங்கும் மரக்கிளையில குதிச்சு விளையாடுச்சுங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் எழுந்து பார்த்தப்போ எல்லா தொப்பியும் குரங்குங்க தலையில மாட்டிக்கிட்டு மரத்து மேல உட்கார்ந்துருந்தது. ஏய், அதெல்லாம் என்னுடைய தொப்பி, திருப்பி கொடுங்க அப்படின்னு கத்துனான். குரங்குங்களும் திரும்ப கத்துச்சு. அப்பதான் அவனுக்கு ஒரு யோசனை. குரங்குங்க மனிதரை போலவே நடக்கும் என்று யோசிச்சு அவன் தன் தலையில இருந்த தொப்பியை எடுத்து கீழே வீசினான். அதை பார்த்த குரங்குங்களும் அதே மாதிரி செஞ்சது. நவீன் மகிழ்ச்சியுடன் தொப்பிங்களை மூட்டை கட்டிக்கிட்டு அவன் பயணத்தை தொடர ஆரம்பிச்சான். அறிவுடன் சிந்தித்தால் எந்த பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்கும்.